Hello everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரோஸ் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப அழகா இருக்கும். இது நீங்க நிறைய வாட்டி பார்த்திருக்கீங்க. அதோட எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போவே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எந்த ரோஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லையா? உங்கள் கெஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வின்செஸ்டர் கத்தீட்ரல். நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே காமெண்ட் பண்ணுங்கள். I'll be happy to know. இது ஒரு இங்கிலீஷ் ரோஸ். டேவிட் ஆஸ்டின், த ஃபேமஸ் ரோஸ் ப்ரீடர் ஃப்ரம் இங்கிலீஷ் கண்ட்ரி. இந்த ரோஸ் உருவானதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி கூட இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறமா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். வின்செஸ்டர் கத்தீட்ரல் அப்படின்னு சொல்கிற இந்த ரோஸ் வந்து டேவிட் ஆஸ்டின் உருவாக்குனது இல்லை. அவர் பிரெட் பண்ண ஒரு ரோஸ்லேருந்து உருவான ஒரு செடி தன்னாலே கிடச்சிது. நீங்கள் யோசிக்கலாம், எப்படிடா தன்னாலே புதுசாக ரோஸ் வரும் அப்படின்னு. இட் இஸ் நார்மல். அதை வந்து ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது ஜெனட்டிக் மியூட்டேஷன்னால் வரக்கூடிய புது பிளான்ட். ஒரு நார்மல் பிளான்ட்டில் புதுசாக ஒரு பிரான்ச்சில் வித்தியாசமான பூக்கள், அந்த பிரான்ச்சோட வளர்ச்சி, இலைகள், பூவோட பேட்டர்ன் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சில டைம் அது வந்து அதோட ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு மாறிடும். திரும்ப திரும்ப அதில் வந்து பூ வரும்போது சில டைம் அதோட பேரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே அது மறுபடியும் போயிடும். அப்படி இல்லாமல் ஸ்டேபிளாகவே இந்த புது பேட்டர்னில் அது பூக்க ஆரம்பிச்சு அப்படின்னா அது ஒரு புது வெரைட்டி அப்படின்னு அவங்க கிளாஸிஃபை பண்ணிடுவாங்களாம். அப்படி பண்ணப்பட்ட ரோஸ் தான் வின்செஸ்டர் கத்தீட்ரல். டேவிட் ஆஸ்டின் உருவாக்கின ரோஸ் மேரி, அது டிப்பிக்கல் இங்கிலீஷ் ரோஸ், பிங்க் கலர் ரோஸாக. அதிலிருந்து வந்த ஸ்போர்ட் தான் வின்செஸ்டர் கத்தீட்ரல். 4 ஸ்போர்ட் அதிலிருந்து வந்துச்சு தான். அதில் 2 ஸ்டேபிள், 2 ஸ்டேபிள் இல்லாததுனால ஸ்டேபிளான 2 ரோஸஸை மட்டும்தான் அவங்க கிளாஸிஃபை பண்ணி அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு புது நாலேஜாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஓகே, இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது ரோஸ் பிளான்ஸில் மட்டும் இல்லை, வேறு பிளான்ஸ்லேயும் வரலாம். அது நேச்சுரலாக நடக்கக்கூடியது. நான் சிங்கோனியமில் நிறைய பார்த்துருக்கேன். பேரண்ட் லீஃபோட வித்தியாசமாக புது லீவ்ஸ் வரும். சில டைம் அது மறுபடியும் ஒரிஜினல் பிளான்ட்டோட லீஃப் மாதிரி அடுத்தடுத்த லீவ்ஸ் வந்துடும். சில டைம் மாறாது. எனிவேஸ், ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ட்டில் நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு கலரில் பூத்துச்சு, அதுக்கப்புறமா இப்போ வித்தியாசமாக பூக்குது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து ஸ்போர்ட் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா கூட பிளான்ட் வந்து அதோட இதழ்கள் அது ஒரிஜினல் கலரில் பூக்காமல் இருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 months செக் பண்ணுங்கள். அதில் ரிப்பீட்டட் ப்ளூம்ஸ் வரும் இல்லையா? அப்போ அது என்ன மாதிரி இருக்குது, நீங்கள் நர்சரியில் பார்த்த மாதிரி இருக்குதா, இல்லை நீங்கள் புதுசாக அது பூக்கிற மாதிரி பூக்குதா அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நர்சரியிலேருந்து நீங்கள் வாங்கும்போது கூட பூ வித்தியாசமாக இருக்கும். வீட்டில் வரும்போது நீங்கள் ரிப்பீட்டடாக பூக்கும்போது ஒரே மாதிரி பூத்துட்ருக்கோம். அப்போ அதுதான் அதோட ஒரிஜினல் ஃப்ளார். சில டைம் வெதர் கண்டிஷன்னால் கூட அந்த பூவோட இதழ் கலர்ஸ் வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதனால் எல்லாத்தையும் பார்த்து உடனே ஸ்போர்ட் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆல்ரைட், நம்ம இனி இந்த பர்டிகுலர் ரோஸை பற்றின டீட்டெயில்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். லெட்ஸ் see that. நான் எந்த ஒரு ரோஸ் ஷேர் பண்ணாலும் நிறைய பேரோட கேள்வி வந்து இந்த ரோஸ் எங்கே வாங்கினீங்க, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள். I'll definitely share all that details. ஓகே, இந்த ரோஸ் நான் நட்டு வளர்த்து கிட்டத்தட்ட ஒரு 11 to 12 months ஆகுது. 12 months இன்னும் ஆகலை, 11 months அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ ஹாவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அப்படின்னா நல்ல வளர்ச்சியும் பார்த்துருக்கேன். ஐ ஹேட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ஆன்லைனில் தான் இந்த பிளான்ட் நான் வாங்கி நட்டேன். பேர் ரூட் பிளான்ட்டாக தான் வந்துச்சு. நம்ம ஆன்லைனில் ரோஸ் வாங்கும்போது என்ன மாதிரி கண்டிஷனில், என்ன மாதிரி ஸ்டெம் சைஸ், எத்தனை ஸ்டெம்ஸ் இருக்கும்னு எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் இப்போ ரோஸஸ் நீங்களும் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ யூல் நோ தேட். ஸோ அப்படி வந்த ரோஸு தான் நான் இந்த அளவுக்கு வளர்த்து எடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு ஷ்ரப் ரோஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு கிளைம்பர் கிடையாது.
ஆனால் நம்ம கிளைம்பர் மாதிரி ஆர்ச் ட்ரெலிஸ்லலாம் ட்ரெயில் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி நம்ம அந்த மாதிரி வளர்க்கலாம். ஒரு 3-4 அடி உயரம் வரைக்கும் போய் நல்ல விரிஞ்சு வளரக்கூடிய ஒரு ரோஸ் இது. எனக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால நான் இப்படி ஒரு இடத்துல இதோட புது லொக்கேஷன் இது மாற்றி இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுத்து வளர்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு பிரான்ச்சும் ரொம்ப நீளமாக இருக்கும். அண்ட் பூ பற்றி சொல்லவே வேண்டாம். நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பியூட்டிஃபுல் ஒயிட் ரோஸ். அது பியோர் ஒயிட் இல்லைனாலும் அதை ஒயிட் ரோஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இங்கிலீஷ் ரோசஸ், எஸ்பெஷலி டேவிட் ஆஸ்டின் ரோசஸ் நம்ம பார்த்தோன்னா முட்டைஹோஸ் மாதிரி அழகாக உருண்டையாக பந்து மாதிரி இருக்கும் இல்லையா? அதோட இதழ்கள்லாம் அடுக்கடுக்காக நிறைய பெட்டல்ஸோட நெருக்கமாக இருக்கும். ஆனால் வின்செஸ்டர் கத்தீட்ரல் இதழ்கள் ரொம்ப கம்மி கம்பேரிட்டிவ்லி. ஆனால் அந்த கேபேஜ் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லும் நமக்கு பார்க்க முடியாது, லைட்டாக கொஞ்சமாக தான் நமக்கு பார்க்க முடியும். அண்ட் ரெண்டாவது அந்த இதழ்கள்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும். இங்கிலீஷில் அவங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது லூஸ்லி பேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ இதழ்கள் கம்மி, பட் இட் இஸ் அ இங்கிலீஷ் ரோஸ். அதோட மனம், அதாவது ஃப்ரேக்ரன்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம். இது ஃப்ரூட்டி ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்லி சென்டட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்ட்ராங் சென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் அந்த பூ ஒரு 2 நாள் இந்த மாதிரி இருக்கும். அப்புறமா வாடி அந்த இதழ்கள் நம்ம பன்னீர் ரோஸ் விழுந்துரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படி விழ ஆரம்பிச்சிரும். ஸோ என்ன ஹீட்னாலும் ஆர் அட்லீஸ்ட் என்னோடய கிளைமேட்டில் 35 மேக்ஸிமம் அந்த டெம்பரேச்சர் வரைக்கும் எப்போவுமே இது இந்த கலரில் தான் பூக்கும். கலர் வித்தியாசம், அதாவது சேஞ்ச் ஆகாது. இதை பாருங்கள், கொஞ்சோண்டு பிங்க் இருக்குது இதழ்களில். அண்ட் அந்த உருண்டையாக முட்டைஹோஸ் மாதிரி லைட்டாக உருண்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் லூஸ்லி பேக்ட் பெட்டல்ஸ், பட் இட்ஸ் அ இங்கிலீஷ் ரோஸ். நான் வளர்க்குற மற்ற ரோஸஸை விட எனக்கு இந்த இங்கிலீஷ் ரோஸஸ் மேலே அட்டாச்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன் இதை பற்றி. நான் எவ்வளோ ஃபோட்டோ எடுத்தாலும் வீடியோ கிளிப்ஸ் எடுத்தாலும் இன்னும் பத்தாது, இன்னும் நிறைய எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் வரும். ஸோ ஒவ்வொரு முறையும் டெரஸ் இந்த ஃப்ளார்ஸை பார்க்கும்போது எத்தனை விரிஞ்சிருக்கு அப்படின்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 1 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லும் என்ன விட்டாலும் என்ன பண்ணலாம், அந்த ஃபோட்டோஸை எடுத்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் ஐ ஹாவ் வித் திஸ் பிளான்ட். இதுன்னு இல்லை, ஒரு 4-5 இங்கிலீஷ் ரோஸஸ் இருக்குது. எல்லா பிளான்ட்ஸ் கூட அந்த மாதிரி தான். ஸோ லாங் ஹிஸ்ட்ரி வித் திஸ் பிளான்ட். இதில் பிரான்ச்சஸ் பாருங்கள், நிறைய பேசில் பிரேக் வளர்ந்துருக்கு. இது ஒரு ஹார்டி பிளான்ட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இது கோகோபீட் மீடியாவில் தான் நான் வளர்த்திட்ருக்கேன். நான் வாங்கி வைக்கும்போது இவ்வளோ பிரான்ச்சஸ் கிடையாது, ஒரு 3 or 4 கூட இருந்துச்சு தான் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா டெவலப் ஆன ஸ்டெம்ஸ் தான் இதெல்லாம். அண்ட் இது டிசீஸ் ரெசிஸ்டண்ட் ரோஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லலாம், ஏன்னா இது நான் வளர்த்தி 1 year தான் ஆகுது. ஃபாலியேஜ் லாஸ் இருந்திருக்கு, ஏன்னா கேரளாவில் மழை பற்றி சொல்லவே வேண்டாம். பட் ஒரு டிப்பிக்கல் நில்கிரிஸ் இல்லை ஊட்டி, பெங்களூர், சிலப்போ அந்த மாதிரி உள்ள இடங்களில் இது ரொம்ப நல்லா வளரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போது புது க்ரோத் எல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹெல்த்தியாக, ரொம்ப அடர்த்தியாக, பச்சை பச்சையாக, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ வருஷம் பூராவும் நம்ம இதை இந்த எஸ்பெஷலி பிளாக் ஸ்பாட் டிசீஸ்லாம் வராமல் இதை வளர்த்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஐ ஷுட் சே இது டெஃபினெட்லி நோய் எதிர்ப்பு சக்தி இந்த ரோஸுக்கு அதோட ஜீனில் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது நான் கழிஞ்ச வருஷம் வாங்கி வச்சேன். ஆனால் அது பேரோட்டாக வச்சு அது வளர ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு 2 months மேலே ஆயிரும். ஸோ கணக்குப்படி பார்த்தோன்னா இது ஒரு 8 months ஓல்ட் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபாலியேஜ் லாஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதுவும் இந்த வருஷம் உள்ள தொடர் மழை, அதாவது மே, ஜூன், ஜூலை எல்லா மாதமும் நிறைய மழை இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த டைமில் ஒரு செட்பேக் வந்துச்சு. அப்போது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய லீவ்ஸ் இல்லை,
நிறைய ஃபாலியேஜ் லாஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா த்ரிப்ஸ் பிரச்சனை எனக்கு ரொம்ப இருந்ததில்லை. ஸ்பைடர் மைட்ஸ் வந்து அப்பப்போ அட்டாக் பண்ணிடும். ஸோ பிளாக் ஸ்பாட் டிசீஸ் வந்து மழைனால மாய்ஸ்சர்னால வரக்கூடியது. ஸோ தட் இஸ் குவைட் காமன். பட் ஸ்பைடர் மைட்ஸ் தவிர எனக்கு வேறு தொல்லை, அதாவது டிசீஸ் இஷ்யூஸ் ஆர் வேறு பெரிய ப்ராப்ளம், டைபேக் அப்படிலாம் எதுவும் வந்ததில்லை. வின்செஸ்டர் கத்தீட்ரல் அப்படின்னு சொல்கிற இந்த ரோஸ் வந்து நான் வளர்க்குற மாதிரி பாட்டில் வச்சு கூட நீங்கள் வளர்க்கலாம், இல்லை கிரவுண்டில் நட்டு கூட நீங்கள் வளர்க்கலாம். அப் டு யூ. ஆனால் ஃபுல் சன் வேணும், பார்ஷியல் சன் கிடையாது. கீப் தட் இன் மைண்ட். இதை நீங்கள் காம்பேக்டாக வளர்க்குனா கூட வளர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்ல ப்ராப்பர் ஷ்ரப் மாதிரி இருக்கும். நான் வந்து அதோட போக்கிலே விட்டுட்டேன். அதோட ஸ்டெம் எவ்வளோ நீளமாக வளருதோ அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ நான் எங்கேயுமே கட் பண்ணல. பட் நீங்கள் காம்பேக்டாக வளர்க்கணும் அப்படின்னா உங்களோட தேவைக்கேற்றாப்பில் உள்ள ஹைட்டில் கட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ஹைட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இது நான் வாங்கும்போது இருந்த பிரான்ச்சஸ் அண்ட் அந்த க்ரோத், அதாவது கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு கிளிப் இது. இதில் பார்த்திங்கன்னா 2 பிரான்ச் அங்கே வந்து கட் ஆகிருக்கு. ஸோ நான் வாங்கும்போது ஒரு 3 பிரான்ச்சோடு வந்துச்சு. ஸோ அந்த இனிஷியல் க்ரோயிங் டைமில் டைபேக் ஆன பிரான்ச்சஸ், அந்த 2 பச்சை வந்து அதுக்கப்புறமா வந்து பேசல் பிரேக்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவோட பிகினிங்கில் பார்த்தப்போ ஒரு 6-7 ஸ்டெம்ஸ் கிட்ட இருந்து இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா வந்து வளர்ச்சி தான் அது. ஸோ இதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணலாம், இது வந்து கொஞ்சம் ஹார்டி பிளான்ட், விகரஸ் க்ரோத் எடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட், நல்ல ஸ்ட்ராங் பிரான்ச்சஸ், நிறைய தான்ஸோடு இருக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் என்ன சொல்கிறது, ஈஸியாக பிகினர்ஸ்க்கு இங்கிலீஷ் ரோஸஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கூட இந்த ரோஸ் வந்து நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். கடைசியாக ரோஸஸ், இந்த மாதிரி ரோஸஸ் எங்கே வாங்கலாம், எங்கே கிடைக்குது அப்படின்ற குவெஸ்டின்ஸ். இது நீங்கள் லோக்கல் நர்சரியில் நமக்கு கிடைக்காது, உங்கள் ஊர்களில் கிடைக்காது. நீங்கள் ரோஸஸ் ஓரளவுக்கு வச்சு 1 வருஷம் கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் 1-2 ரோஸ் வாங்கி வளர்க்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய வாங்காதீங்க, ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே நான் வீடியோஸ் இதெல்லாம் பற்றி போட்டிருக்கேன். ஸோ நான் ஒரு போஸ்ட் போட்டாலோ, ஒரு ஃபோட்டோ போட்டு போஸ்ட் போட்டேன்னாலோ, இல்லை ஒரு ஸ்டோரியோ ஷார்ட்ஸ் எதுவும் போடுறேன் அப்படின்னாலோ அதில் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் கொஸ்டின் கேட்டு உங்கள் டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணி நான் பதில் அனுப்புறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறதை விட டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். சரியா? அண்ட் நான் அப்பப்போ ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடும்போது கூட இதை பற்றி நான் சொல்லுவேன். ஸோ ஃபாலோ மீ ஆன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். அப்போது நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஆல்ரைட், இந்த ஸ்பெசிஃபிக் ரோஸ் நீங்கள் அந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த வின்செஸ்டர் கத்தீட்ரல் வந்து நான் KSG Sons பெங்களூர்லேருந்து வாங்கினது. இந்தியாவில் நிறைய ஆன்லைன் நல்ல பாப்புலர் நர்சரிஸில் இங்கிலீஷ் ரோஸஸ் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா ரோஸஸும் எல்லாருக்கிட்டையும் இருக்கான்னு தெரியல. புஷ்பாஞ்சலி இருக்குது, அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ரொசேரி அவங்கக்கிட்ட இருக்குது. தென் நம்மளோட புஷ்பபிதானில் எனக்கு சரியாக தெரியலை, KSGயில் இருக்குது. நம்ம கம்யூனிட்டியில் கூட நிறைய பேர் வாங்கி வளர்த்துட்ருக்காங்க. அண்ட் தென் மைனம் கார்டன் அங்கே கூட இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். ஸோ கோ செக் இட் அவுட். ஓகே, கடைசி வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இந்த ரோஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்கள். சென்ட் இன் யோர் பிக்சர்ஸ் டு கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, வில் ஃபீச்சர் இட். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், டேக் care of your garden, grow more rose. Until next time, this is your friend Amy saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.